சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்டு. 5-6 வருஷம் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டை நம்பி ஒருத்தர் வராரு. எவ்வளவோ கஷ்டங்கள், சுனாமியில மாட்டி உயிர் தப்பிச்சு, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாகிறது. ஆனா இப்போ இன்னைக்கு ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி எல்லாமே இடிஞ்சு போய் கீழே விழுந்து ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருவில் வந்து நிக்கிறாரு. ஊருக்கு திரும்பி போக முடியல, ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் மனஸ்தாபம். இன்னுமே வாழ்க்கை எப்படி ஓட்டுறது அது கூட அவருக்கு தெரியல. வியாபாரம் பார்க்கறதுக்கு வழி இல்லை. ஏன் இந்த மாதிரி நடந்தது? நம்மால என்ன பண்ண முடியும் அவருக்காக? நிகழ்ச்சியில பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க பேரு? தினேஷ் மேடம். தினேஷ். ஊரு கேரளா. எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க என்ன பண்ணோம்? நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து 10 வருஷம் ஆகுது மேடம். சரி. ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தேன் கொஞ்ச நாள். சரி, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? மெரினா பீச்சில் சுண்டல் கடை தான் போட்டுருந்தேன். பாய் கடையில் தான் வேலை பார்த்தேன். சரி. அங்கேருந்து பக்கத்துலேயே கலையில் செல்வின்னு வந்தவர் கடை போட்டுருந்தேன். சரி. அவர் கடை லீஸுக்கு கேட்டேன், வாடகைக்கு கேட்டேன். நீங்க கேட்டீங்க? நான் கேட்டேன். அவரு சரி சொல்லிட்டா தர சொன்னேன். 3000 அட்டன்ஸு, 900 ரூபாய் வாடகை. சரி, அந்த கடை நான் வாங்கி நடத்தினேன். கொஞ்ச நாள் நல்லபடியாக நடத்திட்டு போயிருந்தேன். அப்போ அவர் வீட்டுக்காரெல்லாம் எல்லாம் இருக்குது, கலை செல்வி அவர் வீட்டுக்காரெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. நடத்தி சுனாமி வந்துச்சு. அந்த டைமில் வந்து இன்னைக்கு கடையெல்லாம் போச்சு. எல்லாம் ஒரு மாதம் கடை போட முடியாத சூழ்நிலை எல்லாம் வந்துச்சுல்ல. சரி, அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து கலை செல்வி அந்த சுனாமி நான் மாட்டினேன். தண்ணியில் மாட்டி தப்பிச்சு வெளியே வந்தேன். கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இருந்தது உங்க அனுபவம்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டைம்ல? உங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருந்ததா இப்படி வரப்போறதுன்னு? எதுவும் இல்ல எதுவும் தெரியல. அந்த டைம்ல நாயெல்லாம் சுத்தி இருப்பாங்க. கடல் பக்கத்துல தான் இருக்கு. கடை இங்க இருக்குன்னு கடல் அங்கதான் இருக்கு. அந்த டைம்ல நாய் ரொம்ப நேரம் காலையில குறைச்சிட்டே இருந்தேன், கத்திட்டே கிடந்தேன். என்னது கத்திட்டே இருந்தேன்? எல்லாம் தூக்கி கல்லக்கல் தூக்கி அடிச்சு துரத்தினேன். கடை போடுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். காலையில் 8:30 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கிறிஸ்மஸ் வந்து தானே. ரெடி பண்ண டைமில் திடீர்னு இன்னாண்ட சைடு தான் தண்ணி அடிச்சு. பின்னாடி அன்னஸ்தாமதி பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு தண்ணி. எங்கள் கண்ணை சில தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் திரும்பி பார்த்தீங்களா? சத்தம் கேட்டதா? என்ன ஆச்சு? சத்தம் வச்சா என்னடா ஒரு குரல் கேட்குறாங்க. ஒரு முழுக்க கடலில் டிஃப்ரெண்டான ஒரு சவுண்டு வருது. அதை பார்த்தா தண்ணி தான் வருது. இந்தாண்ட சைடு இந்த சைடு சென்டரில் மாட்டிக்கிட்டேன். தண்ணி எவ்வளோ ஹைட்டுக்கு வந்தது? ஹைட்டில் வச்சா இதுக்கு மேலே வந்துச்சு. அப்படியா? ஆமாம், மேலே வந்து அது கருப்பாக இருக்குது. அதான் உள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியே போகிறவங்க இழுத்து 2-3 சைடு 2 சைடு இப்படி அடிச்சு அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிட்டேன். கடலுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டேன். என்ன பண்ண இது பண்ண தெரியல. ரொம்ப நேரம் நீச்சல் அடிக்க முடியல. அந்த கருப்புகள் தண்ணி வர கருப்பா இருக்குது, ரொம்ப கட்டியா இருக்குது. கை கால ரொம்ப குழ இருந்துச்சு. அப்போ கெட்டு மரம் இருக்குது. கெட்டு மரம் வந்து பிடிச்சேன். கெட்டு மரம் வந்து உங்க கூட வேற ஆளுங்க இருந்தாங்களா? அப்படி தண்ணியில வந்தாங்களா? ஆமா, நிறைய பேர் அப்படியே நிறைய பேர் மறைஞ்சு பாருங்க. அந்த அல்லாட்டிக்கு ஒருபடியா உள்ள மாட்டி 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 மறைஞ்சு போயிட்டே இருந்தேன். ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு நேரம் இருந்தது இது? அது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் நீந்திட்டு இருந்தீங்க கடலுக்குள்ள? ஆமா, கடலுக்குள்ள அப்படியே நீந்திட்டு தான் இருந்தேன்.
அவங்க கெட்டு மரத்து மேலே பிடிச்சேன். அங்கே ரொம்ப அப்போ முடியல, ரொம்ப சோர்ந்துட்டேன். அந்த டைமில் அவன் பிடிச்சா அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் படுத்தேன். படுத்த அலை ரோடு கிட்ட வந்துச்சு. ரோடு கிட்ட ரிட்டம் வருது எல்லாம். ரிட்டம் வர்ற டைமில் அப்படியே மெது மேலே அந்த கெட்டு மரத்துல பிடிச்சி மெது மேலே வந்தேன். பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை தான், பக்கத்து சரசாக்கான்னு சொல்லுவேன். அவன் பொண்ணு ரொம்ப தலையில் உள்ளே போச்சு. ஒன்றும் தெரியாத ரீதியில் இருக்கிறாங்க. யாரை தூக்கி பார்த்தா என்கிட்ட வந்து மாட்டினேன், நெஞ்சில் வந்து அடித்தேன். அலை ரிட்டம் நெஞ்சில் அடித்து தூக்கி பார்த்தா அந்த குழந்தை. சரி, அந்த குழந்தையும் தூக்கிட்டு நான் மேலே போனேன். அந்த குழந்தை இப்போ காப்பாற்றினேன். அது கல்யாணம் ஆச்சு, ஒரு 2 குழந்தைட்டு இப்போ நல்லா இருக்கிறேன். அவன் நல்லா இருக்கிறாங்க. இப்போ ஒரு எனக்கு வந்து சாப்பாடுக்கு எல்லாம் காசுல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ சுனாமி வந்து ஒரு சாப்பாடுக்கு பஞ்சம் கிடையாது. நல்ல சைடு இருந்து சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க. அதில் சாப்பிட்டு இருந்தேன். இவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சு. இவருக்கு தொடர்பாச்சு. யாருக்கிட்ட? அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கா? அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கா? 2 குழந்தை இருக்கிறாங்க. 2 பேரும் அனாதாசத்தில் இருக்கிறாங்க. சரி, சொல்லுங்க. அது தொடர்பாச்சு. அவன் புருஷன் தெரிஞ்ச உடனே இவன் அம்மாவும் அண்ணனும் செல்வியும் சேர்ந்து லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுக்கு வேண்டாம் சொல்லி எழுதி வாங்கிட்டேன். அவரை வேண்டாம் சொல்லி எழுதி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு உன் அம்மா கூப்பிட்டு சொன்னால் நீ என் பொண்ணு பாரு அப்படி சொன்னேன். சரி, நான் பார்க்குறேன் சொல்லிட்டு நல்லபடியாக 3 வருஷம் நல்லபடியாக இந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹெர்னி ஆப்ரேஷன் வந்துச்சு. அந்த டைம் ஹெர்னி ஆப்ரேஷன் வந்து கேரளாவில் தான் பண்ணேன், இங்கே பண்ணலை. கேரளாவில் பண்ணேன். அங்கே பண்ணி 10 நாள் தான் இருந்தேன். அங்கே ரிட்ட இங்கே வந்து மீண்டும் இது தொடர்பாக தெரியல, ரொம்ப வெள்ளி ரொம்ப தோறுதாச்சு. அதனால் வந்து சுத்தமாக இந்த தொடர்பு இல்லாத ரீதியில் ஆச்சு. அதுக்காக சரி, கேரளாவில் யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு? எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க. அப்புறம் தம்பி அக்கா. அக்கா கல்யாணம் ஆச்சு, தம்பி கல்யாணம் ஆகல. நான் இந்த விஷயம் கேரளா அம்மா எல்லாம் அங்கே வந்து பார்த்தேன். பையனெல்லாம் அங்கே போயிருக்கு, தனியாக போயிட்டு வருவாங்க கேரளாவில். தொடர்பாச்சுனால வந்து இது இல்லை, ஆன்மசக்தி கம்மியாச்சுனால இன்னும் என் மேலே கொஞ்சம் வெறுப்பு ஆரம்பிச்சு. அதுக்கு நான் விரும்ப 2 கடை ஒரு சொந்த வீடு இருக்கு அவளுக்கு. நான் வந்து ஒரு கடை ஒரு சொந்த வீடு வாங்கிட்டேன். அப்போ 3 கடை 2 வீடு. 2 வீடு. நகை வந்து எதுவுமே கிடையாது அவள்கிட்ட. அதாவது ஒரு கம்மலோட தான் மட்டும்தான் இருந்தேன். ஒரு மூக்குத்தி, கம்மலில் மூக்குத்தியோட இருந்துச்சு. ஒரு கொலுசு இருந்துச்சு. நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 9 சவரத்தை சேர்த்துட்டேன். பசங்களால் அனாதை அமைச்சர் பசங்கள் இருந்தால் அவர் என்னப்பா அங்கே நிற்க தேவையில்ல, நம்ம எவ்வளோ வாழ்ந்து இவ்வளோ இதாக இருக்கிறேன் கூட்டிட்டு வந்து. நீங்கள் அவங்களோட தொடர்பு கொள்ளும் போதே பசங்க அனாதாசிரமத்தில் தான். சரி, வெளியே வர வச்சு பையனை மயிலப்பூரில் படிக்க வச்சேன். இந்த பையனுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் நானும் செய்து அப்போ ஸ்கூலில் கொண்டு விட்டேன். அப்போ உங்க கூட தான் இருந்தது அந்த பசங்க? ஆமாம், அப்பான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ இந்த குறையில வந்து பீச்சில் அடிக்கடி பேச ஆரம்பித்தேன். வாடு என்னால் வந்தேன் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு மாதிரி பேசி இப்போ நான் ஒதுக்கிட்டேன், ஒரே அடி ஒதுக்கிட்டேன். ஒதுக்கின டைம் நான் சொன்னேன், சரி இப்படியெல்லாம் பேசுகிறேன், இதெல்லாம் இருக்கிறாங்களே. 2 சண்டை ஆச்சு, நான் அடிச்சுட்டேன், இதெல்லாம் நடந்தேன். இதை போய் சொன்னேன், நமக்கு செட் ஆகுது, ஒதுங்கிடலாம். நான் இப்போ நான் எங்கே போனாலும் எனக்கு நியாயம் கிடைக்காது. என் குழந்தைய வச்சாலும் எனக்கு சட்டமாக கேட்க முடியும். ஆனால் வந்து என் புள்ள மாதிரி தான் நான் படிச்சு வச்சேன். இனி நான் படிக்க வைக்கிறேன். என்னால் என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி அனுசரித்து நான் படிக்க வைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும், கூட இருந்து இது செய்ய தான் சொல்கிறேங்க. வீட்டுக்கு வந்து சமோசா போடுறது, எல்லாம் 200 சமோசா போடணும், பட்டாணி போடணும். இந்த வேலையை நான் தனியாக இந்த வீட்டில் செய்வாங்க. ஒரு வீடு தனியாக திருவள்ளிக்கடையில் வீடு இருக்குது, அந்த வீட்டில் செய்வாங்க. இவரு பிள்ளைகளும் அம்மா அவன் செல்வி அங்கே தங்குவாங்க. எனக்கு மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட தான் வரும். காலையில் வந்து இங்கே வெளியே சாப்பிடணும், நைட்டு வெளியே தான் நான் சாப்பிடுவேன். அப்படி தான் இருந்தேன். இப்போ திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகி சொன்னேன், வெளியே போகிறேன், எனக்கு வேறு வீடு பாரு சொன்னேன். நான் சொன்னேன், அவள் சொன்னேன், 1 ரூபா தர மாட்டேன், வீட்டு தர மாட்டேன், எதுவும் தர மாட்டேன், நீ எங்கே போ அப்படி சொன்னேன். உங்கள்கிட்ட சொன்னாங்க? என்கிட்ட சொன்னேன். அதனால் வந்து ஒவ்வொரு பிரச்சனை ஆகி நான் வெளியே போகிறேன், எனக்கு வீடோ கடை ஏதோ போட்டு சொன்னேன். நீ கடை எடுத்துக்கோ, வீடு எனக்கு வேணும் சொன்னேன். சரி சொன்னேன். நான் வீடு பார்க்க சொன்னேன். வீடு பார்க்க சொன்னேன். அவளும் நானும் 2 பேரும் சேர்ந்து பார்க்க சொன்னப்போ அவள் பார்க்க மாட்டேன், நீ பார்க்க சொன்னேன். வேறு இடத்து வீடு பார்த்தா 5000 அட்வான்ஸ், 1000 ரூபா வாடகை. இப்போ அடுத்து வீடு பார்க்க சொன்னேன். சரி சொன்னால் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுக்கு தான் வரேன் மேடம். 5000 அட்வான்ஸ், 1000 ரூபா வாடகையில் வீடு அந்த வீடு பார்க்க சொன்னேன். சரி, காசு கேட்டால் காசு 1 ரூபா தர மாட்டேன் சொன்னேன். என்கிட்ட வர சுத்தமாக காசு இல்லை. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்க உங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறேன். போலீஸில் அனுப்பிச்சு கொடுத்துட்டேன். எதுக்கு? இந்த வீடுக்கு, அதான் வீடு பார்க்க, வீடு பிரச்சனை இது. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் இவ்வளோ காலம் பசங்களெல்லாம் நல்லா பார்த்தேன் மேடம். நல்லா பண்ணால் நல்லா படிக்க வச்சு இது பண்ணேன். இனிமேல் படிக்க வச்சுட்டு எனக்கு அவரை பெரிய ஆளாகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் வந்து நீ தேவையில்ல, எனக்கு இந்த சுத்தமாக தேவை, நான் ஒதுக்கிட்டேன். சரி, அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நான் இப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை குட்டியோட
இது பண்ண இது வாழ்றதுக்கு எனக்கு கஷ்டம். நான் அவரு கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டேன் சார், ஒத்துக்க மாட்டேன். அதான் அதுக்கோசம் தான் வந்திருக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க என்ன பண்ணோம்? சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். சரி, ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். முதல் தவறு என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க சேர்ந்தது தப்பு. நான் ஒரு விஷயம் சொல்றேமா தினேஷ், நீங்க அவங்கள பண்ணிட்டது வந்து திருமணமே கிடையாது, அது ஒரு ஏற்பாடு. இட்ஸ் a கான்ட்ராக்ட். அதான் அது ஊருக்கு- தப்பு இல்ல? அதான் மேடம், அதே அந்த தப்பு தினேஷ். ஊருக்கு தெரியும், எங்க ஊருக்கு எல்லாமே தெரியும், இருக்கட்டும். எல்லாருக்கும் அது தெரியும். நீங்க இப்போ ஒரு விஷயம் பீச்சில் வந்து கேட்டா யோசிச்சிருக்கணும். செல்வி வீட்டுக்காரன் தான் சொல்லுவாங்க. தினேஷ், நீங்க ஒரு விஷயம் யோசிச்சிருக்கணும். ஒரு புருஷனோட வாழ்ந்து 2 பிள்ளைங்க பார்த்தவங்க அவங்கள விட்டுட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உங்கள்ட்ட வராங்கன்னா உங்களுக்கு அந்த நிலைமை எப்ப வேணா வரும்னு நீங்க யோசிச்சிருக்கணும். நீங்க அன்னைக்கு அது யோசிக்கல. அது- அது தப்பு. என்ன பிரச்சனை? அவர் அடிச்சாருன்ட்டு நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அடித்தா சொன்னோம்னா அதுக்கு அது வந்து பயந்து நம்ம கூட இது பண்ணுவார் அப்படின்றதுக்கோசம் நான் போய் சொல்ல போனேன். இவர் அங்கே வந்து ஒரு கடை ஒரு வீடு தான் எனக்கு வேணும், நீங்கள் வேணான்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டாரு. அப்படி இல்லை, போலீஸ் லேடிஸ் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அங்கே போன போது நீ வேண்டாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிற கேட்டேன். நான் சொன்னேன் மேடம், அவதான் சொன்னேன். இல்லை மேடம், நான் வந்து பயந்து அடிக்கடிக்கு பப்ளிக்கில் அடிக்கிறாரு. எதுக்கு பப்ளிக்ல எதுக்கு அடிக்கிறாங்க அதுவும் சொல்லு. எதுவுமே இல்லாமையே அவருக்கு அடிக்கடிக்கு டென்ஷன் வரும், கோவம் வரும். அப்பெல்லாம் வந்து அனாவசியமா எதுவுமே இல்லாத பிரச்சனைக்கு கூட அடிக்கிறது. அதே பீச்சில் வந்து நம்ம வியாபாரம் பண்ற இடத்துல அடிச்சா 4 கடைக்காரு பாக்குறாங்க, நம்மளுக்கு பசங்க பெருசா இருக்கு, அசிங்கமா இருக்குன்ட்டு அந்த ஒரு பயம் காட்டணுன்றதுக்கோசம் தான் நான் பொம்பளை போலீஸ் அந்த இடத்துல ஏனால வந்தோம் பாடு போட்டது. நீ எப்படி என்ன கேட்கலாம்? கண்ணில மண்ணை தூக்கி 2:30 மணிக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு அப்படியே அந்த சண்டையில் நடக்கும் தூக்கி எடுத்து. இங்க பாரு மேடம், இந்த கண்ணு பாரு, இப்படி மருந்து ஊத்திட்டே இருக்கிறாங்க. பீச்சு மண்ணு கண்ணில போட்டு என்ன இவ்வளோ வெளி தாங்குது. இவர் அடிச்சாருன்றதுக்கோசம் தான் நான் வந்து அனாவசியமா பேசுனாங்கட்டி. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் பேசுவேன். ஒரு சின்ன பிரச்சனையை கூட பெருசாகிடுவாரு மேடம் இவரு. சரி, இப்போ உங்க புருஷனை உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இப்போ அந்த புருஷனோட எவ்வளவு நாள் இருந்தீங்க? முதல் புருஷனோட 3 வருஷம் இருந்தேன். ஏன் அவர்கிட்ட என்ன பிரிஞ்சிங்கம்மா? அவர் வந்து வேற ஒரு பொம்பளையோட போயிட்டாரு. தனியா இருந்தீங்களா நீங்க? அம்மா வீட்டுல இருந்தேன். பசங்களா ஹாஸ்டல்ல விட்டுருந்தீங்க? அம்மா வீட்டுல இருந்த அப்பதான் அம்மா தான் சொன்னாங்க, நீ வந்து அவனும் விட்டுட்டு போயிட்டான், கஷ்டப்படுவ, பசங்களை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு நீ வந்து வேலைக்கு போறதா இருந்தா போ, இல்ல கடை போறதா இருந்தாலும் போடு அப்படின்னாங்க. இவர் வந்து அதுக்கு முன்னாடி அவர் சந்தேகப்பட்டதுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. சந்தேகப்பட்டு நீ இந்த ஆளை தான் வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அனாவசியமா பழி வச்சுட்டு போயிட்டாரு. இவரு என்ன செய்தாரு, என்னை கூட்டின்னு போய் இவன் சந்தேகப்பட்டு இன்னைக்கு விட்டுருவான், நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது என்ன இழுத்துன்னு போய் அடிச்சிடுவாங்க, வெட்டிடுவாங்க, நம்ம போலீஸ்ல எழுதி கொடுத்துட்டா அவன் கிட்ட வர அதெல்லாம் பிளானிங் கிடையாது மேடம். அதெல்லாம் உன் அம்மாவும் உன் அண்ணன் பிளானிங். அதெல்லாம் யாருமே வரல அன்னைக்கு வந்து தமிழ் சுத்தம் தெரியாது, என்ன தெரியும், நான் விழிச்சுட்டே இருக்கேன், என்ன பண்ண எனக்கு ஒன்றும் தெரியாம இருக்க சூழ்நிலை. இவருதான் எல்லாம் பிளானிங் பண்ண. அவங்க ஹஸ்பண்டோட இருக்கும்போதே உங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருந்ததா? அதுக்கு தான் அவர் சந்தேகப்பட்டாரா? ஹஸ்பண்ட் அவர் வந்து போயிட்டு இருக்கோம் மேடம், வெள்ளப்படம் வருவாங்க ஒரு மாசத்துல 3. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? தொடர்பு தப்பான ஒரு தொடர்பு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் இப்படி வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அம்மா இவர் கூட வந்ததுல இருந்து அம்மா அக்கா யாருகிட்ட பேச விட மாட்டாரு. எவ்வளவு நாள் அண்ணங்கிட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும் மேடம். இப்ப ஏன் பிரச்சனை? பசங்களாம் சின்னதா இருக்கும் போது இவர் என்ன சொன்னாரு, சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து எங்க வீட்டுல வீடு கட்ட போறாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, பசங்க உனக்கு பெருசானோடனே நான் படிக்க வைக்கிறேன்னு இவர் சொன்னாரு. அதை நம்பி மேடம் இவருக்கு ஆண்மை இல்லாததுனால சரி நம்மளை விட்டு எங்க போறாரு, வேற கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கையில, இவர் மேல இருந்த நம்பிக்கையில இவங்க வீடு கட்டுறப்பெல்லாம் சிமெண்ட்டுக்கு மண்ணுக்கு அங்கங்க போன் வந்தோடனே இவரு எனக்கு பணம் கேட்பாரு மேடம். 3 மாசம் 6 மாசம் மேடம், என் பசங்க மேல சத்தியமா சொல்றேன் மேடம், 3 மாசம் 6 மாசம் ஒரு தண்டல் வாங்குவோம், 30,000 ரூபாய் தண்டல் வாங்குவேன். அந்த 3 மாசத்துல அந்த தண்டல் கட்டுறதுக்குள்ள ஒரு போன் வந்துடும், நான் அடுத்தது சிமெண்ட் மண் வந்துக்குது, அதுக்கு காசு கூட, அதுக்கு இதுக்கு அதுக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி வீடும் கட்டி ரெடி ஆயிடுச்சு மேடம். இவர் என்ன சொல்றாரு, அம்மாவுக்கு வந்து கம்மல் வாங்கி கொடு, நகை வாங்கி கொடுன்னாரு. நானும் என்ன செஞ்சேன், 1.25 சவரம் செயின் வாங்கி கொடுத்தேன், ஒரு கம்மல் வாங்கி கொடுத்துருக்கேன். 6 சவரம் இல்ல மேடம். வீடு எங்கம்மா கட்டுனீங்க? வீடு வந்து அம்மாக்கு 2.5 லட்சம் ரூபாய் வாங்கிடுச்சு கேரளா. நீங்க எங்க வீடு கட்டுனீங்க? கேரளாவில் மேடம். எந்த இடத்துல? எனக்கு சம்மந்தம் கிடையாது. அம்மா என் தம்பிக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் லோன் எடுத்தேன் பேங்கில். இப்படி மாசம் 4,500 ரூபா அடைச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மாக்கு வந்து வாங்க அந்த காசு எடுத்ததை கேரளாவில் வீடு கட்டுறாங்க. அதே எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வீடு கட்டுறாங்கப்பா நீ என்ன சொல்கிற இது பண்ணு, அது அந்த வீடு கட்டணும் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ நீ விட்டு வாங்க. எங்கள் அம்மா இங்கே வந்து பார்த்தனால அதுக்காக சொல்லுவாங்க.
இல்லம்மா ഞാൻ വിട്ടു വരാം ஆனா நீங்க காசே அனுப்புனது கிடையாது உங்க அம்மாக்கு? இல்ல இந்த வீட்டுக்கோசம் நான் காசு அனுப்பிச்சு கிடையாது. இதே இல்ல எங்க மேடம், அம்மாக்கு நான் வந்து ஒரு கொடுத்திருக்கேன் மேடம். போய் சொல்றாரு மேடம் மேடம். அங்க பாருங்க மேடம். எத்தனை காசு கொடுத்திருக்காங்க? மேடம் நான் அப்பப்ப 30,000 20,000 25,000 இப்படிதான் மேடம் வாங்கிட்டு போவாரு. இவரு காசு விஷயத்துல போய் வீட்டுல பேசுவாரு வந்து மேடம். வருமானம் அவ்வளவு ஆகாது. உங்களுக்கு அதான் சொல்றேன் இல்ல மேடம், தண்டல் வாங்குவோம் மேடம். வாரமானா இல்ல நீங்க 1000 அவங்களுக்கு ரூபாய் காசே தண்டல் வாங்கினது இல்ல? அரசு நான் சொல்லல 1.5 சவரன் அதெல்லாம் கிடையாது. 1.5 சவரத்துல ஒரு மாலை இல்ல வரும். இல்ல அது- இல்ல அது மேடம், வாங்கி நான் வாங்கி கொடுத்தா கொடுத்தேன். காசே வாங்கினது கிடையாது. நான் ஊருக்கு காசு வாங்கிடுவேன். 5000 வாங்க 10,000 வாங்க ஊருக்கு போயிட்டு இல்ல வந்து மேடம், 5000 ரூபாய்ல கொண்டே போக மாட்டாரு. அதுதான் நானே சொல்லுவேன் நானே ஏன் சொல்லுவேன், ஒரு பெத்த தாய்க்கு ஏன் இந்த ஒரு வருஷம் 6 மாசம் 3 மாசம் இருந்துட்டு போற ஒரு 5000 ரூபாய் எப்படி பண்ண முடியும்? நானே இங்க குடும்பம் பண்றதுக்கே திண்டாருனேன். அவங்க மட்டும் எப்படி தனியா தாய் தகப்பனை விட்டு இது அந்த கேரளால வந்து நான் மேடம். போனதுக்கான எனக்கு இப்ப கூட இருந்ததுனால எனக்கு மரியாதை கிடையாது. அதனால உங்க வீட்ல போன் இருக்கா? இருக்கு மேடம். உங்க அம்மா அம்மா இருக்காது, தம்பிக்கு தான் இருக்கும். சரி. ஹலோ ஹலோ, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம், ஜி தமிழ்ல இருந்து. മലയാളി ആ തമിഴ് അറിയോ? തമിഴ് അറിയില്ല, മലയാളം. ശരി. മോന്റെ പേരെന്താ? എന്റെ പേര് ജിനേഷ്. ജിനേഷ്. നിങ്ങളുടെ ഏട്ടൻ ഇവിടെ ഉണ്ട്, ദിനേഷ്. സിനേഷ്. ദിനേഷ് സിനേഷ് ഇവിടെ ഉണ്ട്. സിനേഷ്. അതെ. ആ ഓക്കെ. ഇപ്പോ എനിക്ക് എന്താ അറിയണമെന്നാ, ആ നിങ്ങൾ അവിടെ വീട് വെച്ചിട്ടുണ്ടോ? ഓ, ഒരു വീട് പണിതുണ്ട്. എവിടെയാ, ഏതാ സ്ഥലം? തൃശ്ശൂര് ചെമ്പിച്ചിറന്നുള്ളി എന്ന് പറയും. എത്ര ദിവസമായി വീട് വെച്ചിട്ട്? വീട് പണിതിട്ട് ഒരു 3 കൊല്ലം. 3 കൊല്ലമായി. ആ വീട്ടിന് വേണ്ടി ഏട്ടൻ ഒരുപാട് കാശ് ഇവിടെ നിന്ന് അയച്ചു തന്നിട്ടുണ്ട് അല്ലേ? ഇല്ലില്ല, ആ. പൈസ ഒന്നും ആരുമില്ല. ഞങ്ങള് ലോൺ എടുത്ത് പണിതാ. ഒരു പൈസ പോലും ഇവിടുന്ന് ഏട്ടൻ അയച്ചിട്ടില്ല. ചേട്ടൻ വീട് പണിക്കായിട്ട് അതിന്റെ ആവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടിട്ടൊന്നും പൈസ അല്ല, പിന്നെ അയച്ചിട്ടില്ല. എന്തിനാ അയച്ചു തന്നിരിക്കുന്ന? 30,000 രൂപ 20 ഇങ്ങനെ അയച്ചു തന്നിട്ടുണ്ടല്ലോ, ഇവിടെ റെക്കോർഡ് ഉണ്ടല്ലോ. ഇല്ലില്ല, ഞങ്ങളുടെ അയച്ചിട്ടില്ല. അങ്ങനെ പൈസ ഞങ്ങള് ചോദിച്ചു പാടില്ല. കാരണം വീട് ആരുടെ പേരിലാ മോനെ? വീട് ആരുടെ പേരിലാ ഉള്ളത്? വീട് അച്ഛന്റെയും അമ്മയുടെയും ഇതിലാണ് പണിതേക്കണത്. ശരി. അപ്പൊ നിങ്ങൾക്ക് ഇവിടുന്ന് ഏട്ടൻ പൈസ അയച്ചു തന്നിട്ടില്ല? ഇല്ലില്ല, കാരണേ ആ. അവ അവിടെ ഒരു ചേച്ചിയായിട്ടും 2 പിള്ളേര് അമ്മയായിട്ട് ഇങ്ങനെ നിന്ന് അവിടെ ഇതായ കാരണം എന്തെങ്കിലും കാരണം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇതിന് എന്തെങ്കിലും കൊടുക്കേണ്ടത് വന്ന കാരണം ഞങ്ങള് യാതൊരു ബന്ധമില്ലാത്തോണാണ് ചെയ്തത്. അവന്റെ ഇഷ്ടത്തിന് അവിടെ നിക്കണ്, അവന്റെ കാര്യങ്ങൾ തന്നെ നോക്കണ, അവന്റെ ഇതുകൾ നിക്കണ. അപ്പൊ ഇങ്ങോട്ട് എന്തെങ്കിലും തന്നു കഴിഞ്ഞാൽ നാളെ അതൊരു ബാധ്യതയാവുന്ന തോന്നിയ കാരണം ഞങ്ങള് പൈസയും കാര്യങ്ങളും ഒന്നും അവന്റെ വാങ്ങാറുമില്ല, ചോദിക്കാറുമില്ല. വാങ്ങിച്ചിട്ടേ ഇല്ല. ഇല്ല. അത് വന്നിട്ട് അമ്മയ്ക്ക് ഒരു മാല കൊടുത്തിട്ടുണ്ട്, പിന്നെ ഒരു 3-4 സാരി കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്ത് സാരി? സാരി. ശരി മോനെ, താങ്ക് യു വെരി മച്ച്. ஓகே, தேங்க் யூ. சரி, இப்போ நேர்களே அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு தமிழ் தெரியல, அதனால தான் மலையாளத்தில் பேசினேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா வந்து சென்னையில் இருக்காரு, அவருக்கு வந்து இப்படி ஒரு கல்யாணம் ஆன ஒரு லேடி கூட பழக்கம் இருக்கிறதுனால நாங்க அவர்கிட்ட வேற எந்த விதமான இதுவும் ஏற்பாடும் வச்சுக்கிறது இல்ல, நாங்க காசு வாங்குறது இல்ல, வீடு வந்து அப்பா அம்மா பேர்ல தான் வாங்கினோம், அதுக்காக என்னோட அண்ணன்ட்ட இருந்து ஒரு பைசா கூட நாங்க வாங்கல, அப்படிதான் அந்த பையன் சொல்றான். 2 விஷயம். ஒண்ணு வந்து எங்க அம்மாக்கு வந்து ஒரு சின்ன செயின் வாங்கி கொடுத்துருக்காரு அண்ணன், அது இல்லாம ஒரு 2-3 சாரி வாங்கி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். சோ இவர் சொன்னதுதான் உண்மையா தெரியறது, அந்த பையன் போய் சொல்ற மாதிரி தெரியல. இப்ப ஏன் திடீர்னு அவரை தள்ளி வைக்கிற? தள்ளி வைக்கல மேடம், அடிச்சதுனால தான் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவர் வந்து அங்க வந்து அசிங்க அசிங்கமா பேசுறது மேடம். நான் இவ்ளோ கொடுத்தேன் பாரு, இத வாங்கினவங்களே இல்லைன்றாங்க, கொண்டு கொடுத்தது. நான் மனசார நானே வெளியில தண்டலை வாங்கி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சேன். நானு உயிரோட உட்காந்துருக்கும் போது அவன் வாங்கணுமே இல்லைன்றான். இவர் மட்டும் என்ன சொல்ல போறாரு? இல்லன்னு தான் சொல்ல போறாரு. மேடம் தண்டல அப்படி வாங்குறது கிடையாது மேடம். தண்டல வாங்கினா அந்த காசு நாத்தியால் லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கோம் மேடம். 30,000 40,000 50,000 அதெல்லாம் கிடையாது மேடம். உங்க பேரு? லோகேஷ். உட்காருப்பா. நீங்க? சூர்யா. சூர்யா? எந்த கிளாஸ் சூர்யா? 8th ஸ்டாண்டர்ட். நீங்க? 11th. என்னப்பா பிரச்சனை? எதனால இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? அது எனக்கு தெரியாது மேம். நீங்க என்ன விருப்பப்படுறீங்க? என்ன வேணும்னு விருப்பப்படுறீங்க?
எங்களுக்கு என்னோட படிப்பு தான் மேம் ஃபர்ஸ்ட் எனக்கு முக்கியம். அதுக்கு இதுவான மாதிரி தான் மேம் நானும் பார்க்க முடியும். இவங்க அப்பா அம்மா நீங்க இவரை என்ன கூப்பிடுவீங்க? அப்பா தான். அப்பா தான் கூப்பிடுவீங்க. அப்பாவும் அம்மா ஒண்ணா இருக்கணும் ஆசைப்படுறீங்களா? இல்லை மேம். இல்லையா? ஏம்மா? ஒன்றா இருந்தால் சும்மா சும்மா சண்டை போடுறாங்க மேம். எதுக்கானாலும் எதனா ஒரு பிரச்சனை வந்துக்கினே இருக்குது. இதனால எங்களுக்கும் பாதிப்பாக தான் இருக்குது. அது தனியாக இருந்தாவே நல்லா நார்மலாக எப்பவும் இருக்க மாதிரி இருக்குது. யாரு கூட இருக்கணும்னு விரும்புறீங்க? அம்மா கூட. அம்மா கூட இருந்தால் அவர் வீட்டில் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையா? அப்படின்னு இல்லை மேம். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்களா வீட்டில் சும்மா சும்மா போயிட்டு வருவாங்க. திடீர்னு சண்டை போடுவாங்க. திடீர்னு நல்லா பேசி நிற்பாங்க. திடீர்னு சண்டை போட்டு இதுவாகிடும். ஓவராக டென்ஷன், எங்கனாலும் படிக்க முடியாது, இதுவாக இருக்கும். சரி, நீங்க ஹாஸ்டல்ல தான் இருந்தீங்கல்ல? இவர் தான் கூட்டிட்டு வந்தாரா உங்களை ஹாஸ்டல்ல இருந்து? இல்லை, 5th முடிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள். 5th தான் இருக்க ஹாஸ்டல். சரி, இவர் உங்கள்ட்ட பாசமா நல்ல அன்பா இருந்திருக்காரா? தைரியமா பேசுங்க. இருப்பாரு, அடிக்கடிக்கு சண்டை போட்டுருவாரு. யாரோட சண்டை போடுவாரு? அம்மா கூட சண்டை போடுவாரு. அப்புறம் எங்க கூட பேச மாட்டாரு. அப்படியா? அம்மா கூட இருக்கதான் விரும்புறீங்க. என்ன என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மேம். ரொம்ப கஷ்டம் தெரியுமா அது அட்மிஷன் கிடைக்கிறது? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் படிக்கணும் மேம். மார்க் இருந்தா போதும் மேம். மற்றது நான் பார்த்து. நல்லா படிப்பீங்களா? ஆல் தி பெஸ்ட். நீங்க? போலீஸ். போலீஸா? வெரி குட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்க பண்ணிக்கிட்டது வந்து நான் சொன்ன மாதிரி திருமணம் இல்லை, ஒரு ஏற்பாடு. உங்க 2 பேருக்கு உள்ள ஏற்பாடு வந்து நீங்களாவே பண்ணிக்கிட்டது, நீங்களாவே ஏற்படுத்திக்கிட்டது. இதுக்கு வந்து சமுதாயமோ இல்ல வீட்டுல இருக்கிறது பெரியவங்களோ பொறுப்பு இல்லை. அதுல இருக்கிறது கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு மட்டும் சேர்ந்தது. இப்போ மேடம் எல்லாம் எழுந்து நான் பீச்சில் தான் படுத்துட்டு இருக்கிறேன். அது உங்க அது இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க தான் இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணீங்க, யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. இது உங்க 2 பேருக்கு உள்ள ஒப்பந்தம். நீங்க 2 பேரும் விருப்பப்பட்டு ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் எழுந்து நான் தானே இருக்கிறேன். இப்ப வீடு இருந்த கடை இருந்த பணம் எல்லாமே நீங்க பண்ணிக்கிட்டது தானே. என்ன பண்ணுது? ஒரு வார்த்தை நீங்க கேட்க முடியாது. அவங்க உங்களுக்கு காசு கொடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு சொல்றாங்க. அது அவங்க பாடு, அவங்களாவே வருத்தி வச்சது. நீங்க இப்படி சொல்றீங்கன்னா இப்ப ரோட்ல படுத்துக்கணும்னா ரோட்ல படுத்துட்டு தானே இருந்தீங்க. அவங்க உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அதே ரோட்ல தானே படுத்துட்டு இருந்தீங்க. நீங்க ஏதாவது கேரளால இருந்து கொண்டு வந்தீங்களா? தெருவில தான் போணுமா? நீங்க கேரளால இருந்து ஒரு நிமிஷம்ப்பா, கேரளால இருந்து ஏதாவது கொண்டு வந்தீங்களா? இல்ல மேடம், கேரளாவை கொண்டு வரல. இது இப்ப உழைப்பு எல்லாம் இவ்வளவு புள்ளதான் சாப்பிட்டு இவ்வளவு பெரிய பசங்களாகணும். அது அன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து குடும்பத்தோட இருக்கிறது ஒரு பொம்பளை கூட நம்ம தொடர்பு வச்சிருக்கோம். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலான்னு நீங்க அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். நீங்க தப்பா பண்ணிட்டு இப்ப இப்படி வந்து உட்காந்தா நான் எதுக்காக வாதாடுவேன் சொல்லுங்க? இதுக்கு என்ன சொல்றேன்? இவ்வளவு காலம் இருந்த மனசாட்சி வந்து இருந்தா நீங்க தான் பதில் சொல்லுங்க. இல்லம்மா, நான் எந்த மனசாட்சி பாருங்க மேடம் எல்லாம் விட்டு அவளுக்கு எல்லாம் ஒப்படைச்சு நான் வெளியே போகணும்னு சொல்றாங்க. எப்படி யோசிச்சிருக்கணும்ல? யோசிச்சிருக்கணும். இவ்வளவு காலம் உழைப்பெல்லாம் அவளுக்கு கொடுத்தேன். ஊருக்கு பேசினால ஊருக்கு பேசி என்ன சொன்னேன்? அங்கேயும் எனக்கு மரியாதை இல்ல, இங்கேயும் இல்ல. என்னப்பா பண்ணறது? நீயாவே தேடிண்டது அது. என் வாழ்க்கை ஞானம் தொலைச்சிட்டு சொல்றேன். ஆமா, யோசிச்சிருக்கணும்ல. ஊரை விட்டு ஊரு வர ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? உனக்கான சேஃப்டி நீ பண்ணிருக்கணும் இல்லையா? எனக்கான சேஃப்டி பண்ணல. உலகமே உள்ளதான் நினைச்சேன். அதுதான் நான் பண்ண தப்பு. ஒரே தப்பு உள்ள நம்பனதான் நான் பண்ண தப்பு. ஏமா சரி, நியாயப்படி நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா உனக்காக நான் ஃபைட் பண்ண முடியாது. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல மனித நேயம், அந்த ஒரு பாயிண்ட்ல நான் கேட்டு பாக்குறேன் உங்கள்ட்ட. ஏமா உங்களுக்கே நியாயமா படுறதா? என்னன்னா உங்க புருஷன் உங்களை விட்டுட்டு போன டைம்ல உங்களுக்கு அவர் தேவைப்பட்டது ஒரு பாதுகாப்புக்கு இல்லையா? ஒன்னாதானே 6 வருஷம் குடும்பம் நடத்தினீங்க. இப்ப திடீர்னு அவரை கைவிட்டா அவர் எங்க போவாரு? நான் கைவில்ல மேடம், இன்னமும் நான் அவரை இது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அவருக்கு என்ன தெரியுமா, பணம். இப்ப எல்லாம் அவங்க வீட்டுல எல்லா வேலை முடிஞ்சிடுச்சுன்ட்டு என்ன இந்த ஓணம் பண்டிகையில இருந்து கழட்டி விட்டவர். அவ்வளவுதான். ஒரே நிமிஷம், அவர் உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றாரா? அவர் அங்க வந்து நான் அடிச்சதுக்கு தானே சொன்னேன் மேடம். அவர் என்ன சொல்லணும், தெரியாம அடிச்சிட்டேன் செல்வி. அதை 1 வாரமா என்னால போக முடியல. 1 வாரமா கடை போடாம நான் வீட்டுல படுத்திருந்தேன். என் பிள்ளைங்களை வந்து பாத்தியா, என்ன வந்து பாத்தியா, நான் தெரியாம அடிச்சிட்டேன்னு 1 வாரத்தை சொன்னேன். 1 வாரம் பொறுத்து தானே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இவ்வளவு ஆணவம் குடிச்சு போயிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு பாதுகாப்பு தேடிக்கணும்ன்றதுக்கோசம் தான் போனேன். அந்த இடத்துல கூட
சரி வேணாம் செல்வி, நான் தெரியாம அடிச்சிட்டேன், இனிமே அடிக்க மாட்டேன் மேடம்னு ஒரு வார்த்தை சொல்ல. எனக்கு ஒரு கடை, எனக்கு ஒரு வீடை கொடுக்க சொல்லு, நான் போறேன். ஏன் இதுங்களை எவ்வளவு நான் கடை கட்டி வச்சிருக்கீங்கம்மா? காப்பாத்தணும் அப்படின்னு. எவ்வளவு எனக்கு 2 கடை எங்க வீட்டுக்காரர் விட்டு போனதுதான் மேடம். ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் வந்து 2 கடையும் ஒரு வீடும் கொடுத்துட்டு போனாரு, அதுதான் இருக்குது. இவர் வந்த பிறகு மேடம் அந்த கெனால் சீட்ல ஒரே ஒரு வீடு 60,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் மேடம். அந்த 60,000 ரூபாய் வீடு இவருக்கு கண்ணுக்கு தெரியுதாங்கட்டா. நான் இத்தனை லட்சம் 5 வருஷம் 6 வருஷமா கொடுத்துன்னு இருந்தேன் பாரு, அது தெரியல. அவர் உழைக்கவே இல்லையாமா? அவர் போவார் மேடம், மாசத்துல 2 வாட்டி கோயிலுக்கு போவார். 1000 ரூபாய் எத்தனை ஊர் ஊரா சுத்துவாரு, மவுண்ட் ரோடு சினிமா அது இதுன்னு திரிவாரு. அவர் வேலையே பண்ணது கிடையாது. அவர் போடுவார், வாரத்துல 2 நாள் தான் கடை போடுவாரு, மத்த நல்ல வீட்டுலதான் உட்காந்து. அவர் சம்பாதிச்சதே கிடையாது. அவர் சம்பாரிச்சாரு மேடம், அளவுக்கு மீறி அவங்க வீட்டுக்கு சேர்ந்துட்டேன் மேடம். அந்த குழந்தைங்க சீட்டு எடுத்துன்னு வர சொல்லு, நகை சீட்டு அதுல வச்சிருக்கேன் பாரு மேடம். 1.5 லட்சம் ரூபாய் நகை இருக்குது அதுல. மேடம் அந்த சீட் எடுத்து வர சொல்லுங்க. நான் ஊருக்கு போய் 2.5 வருஷம் ஆகுது மேடம். நீங்க வீட்டு வர ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ, அந்த நகை வச்சு எவ்வளவு நாளாவது அதுவும் பாத்துக்கோ. பாருங்க அது பாத்துக்கோ, அந்த டேட் இருக்குல அந்த நகை. அப்ப அவர் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கவே இல்லையா? என்கிட்ட சம்பாரிச்சு கொடுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு நான் கொடுத்துட்டேன் மேடம். அளவுக்கு மீறி வாங்கிட்டு போயிட்டாரு. அதுதான் அவரு மேடம் இப்ப பொய். என்ன சொல்றாரு? மேடம் இதுதான் பொய் சொல்றேங்க. நான் இப்ப செல்வி, வேணாமா இத பாரு மேடம், இத பாரு. நான் வேணாமா மேடம், நம்ம பசங்க வேணாமா, எவனுக்கோ பிறந்துட்டியா நான் வச்சு காப்பாத்தணும்னு அவர் அப்படி சொல்லலையேம்மா. இல்ல மேடம், ஒரு நாளும் நான் செத்து மடிறேன் மேடம். ஒரு ரேஷன் அரிசி மேடம், இவர் வந்த காலம் வரைக்கும் எங்களுக்கு ரேஷன் அரிசி 1 ரூபாய் ரேஷன்ல போடுற அரிசியை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. குழந்தைங்க 10 பேரோட சாப்பிடும் போது அந்த ரேஷன் அரிசி நாத்தடிக்கிறேன்னு டிப்பிள்ல திறக்கும் போதே கஷ்டப்படுங்க. டெய்லி என்ன திட்டுங்க. நீங்க வாங்கலாமே, நீங்க சம்பாதிக்க கூடாதா? எதுக்கு நீ அவனுக்கு பிறந்துக்கு எவனுக்கோ பிறந்துக்கு அதெல்லாம் கிடையாது. காசு நான் சம்பாதிச்சு அவ கையில தான் கொடுப்பேன். அவதான் எல்லாம் பாப்பா, எல்லா விஷயம் அவள் தான் பாத்துட்டு இருப்பா. 1 ரூபாய் செலவு பண்ணா கூட அசிங்கமா பேசுறது. எவனுக்கும் பிறந்துக்கு செய்யற அது கோமனம் வாங்க கெதி இல்லாத நாய்களுக்கு எல்லாம் நீ குடுக்குற, அப்படி இப்படின்னு அனாவசியமா நெருப்பு மேல கதையா இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு பசங்க வேணும், நான் பாத்துக்கிறேன், பசங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. பாப்பாரு, அந்த பசங்க பெருசாகுதுன்னு தானே நீ இப்படி கழட்டிக்கின்னு போற. கடை வீடு எப்படி மேடம் பசங்க பேச நான் கழட்டடா நீ கழட்டறியா? பசங்க பேச நாளைக்கு அவள பாவி பாவி. இப்ப இதுல யாரு வேண்டாம் சொல்றது? இல்ல மேடம், நீங்க அவங்களோட வாழ மாட்டேன்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க அவர்தான் சொன்னார் மேடம். நான் சொல்லல, அவர்தான் சொல்லி இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்ட்ல அப்படிதான் இருக்காங்க. என்ன பாத்துக்க மேடம். இப்ப யாரு சேர்ந்து வாழறதுக்கு ரெடியா இருக்கீங்க? நான் ரெடியா இருக்கேன். எனக்கு என்ன தெரியுமா மேடம், இவ்வளவு தூரத்துக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திட்ட பிறகு பாசம்னா என்னன்னே தெரியாது உனக்கு. அப்புறம் உன்னை வச்சிருந்து என்ன பண்ண? 6 வருஷம் எப்படி இருந்தீங்க அப்ப கூட? அதே நரக வேதனையில தான் இருந்த மேடம் நானு. டெய்லியுமே அடி சித்திரவதை ஓத. உண்மை சொல்லிட்டேன் மேடம். இவர் கூட பசங்க வாழ வரைக்கும் நான் தேவைப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டேன். நான் அப்ப வெளியே போனோம். அதுதான் உண்மை. அது உண்மை இல்ல மேடம். அப்ப அவரோட சேர்ந்து வாழ உனக்கு வந்து உன் புருஷன் விட்டுட்டு போனப்போ ஒரு ஆம்பளை துணை தேவைப்பட்டது. நான் என்ன இருங்கம்மா, 6 வருஷம் அவரோட வாழ்ந்துட்டேன். இவருக்கு இந்த குறை இருக்குதுன்னு கூட நான் உத்தாசனப்படுத்தது இல்ல மேடம். ஒரு நாள் கூட நான் சொன்னதே கிடையாது. ஆனா அதை புரிஞ்சுக்க மாட்டாரு அவரு. 6 வருஷத்துக்கு ஒரு பொம்பளை இருக்க முடியுமா மேடம்? போலீஸ்லயே பொம்பளை போலீஸே கேட்டா நான் 1 வாரமே இருக்க மாட்டேன். நீ எப்படி 6 வருஷம் இருந்து குடும்ப கோட்டை? 6 மாசங்க மேடம். ஆனா அத கூட ஆபரேஷன் பண்ணது பிறகு தான் இப்படி வந்துச்சு. இல்ல மேடம், முன்னாடி இருந்தா அப்படிதான் இருக்கு மேடம். அதே நானும் சொல்லியிருக்கேன், நீ ஆஸ்பத்திரிக்கு போ, எல்லாம் செக் பண்ணி போயிட்டு நீ கல்யாணம் பண்ணின்னு போன்னு தான் சொல்ற. ஆனா நீ வந்து கேர்லெஸ்ஸா உட்காந்து இவருக்கு குறை இருக்கிறத பாக்க மாட்டாரு. நாம எதுனா சொன்ன ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தா இந்த வயசுல உனக்கு என்னத்துக்கு பூன்றாரு. என் பிள்ளைங்க என்ன எத்தனை வயசு ஆயிடுச்சு மேடம்? எனக்கு மேல வயசு இருக்கிறவங்களா ஆடம்பரமா இருக்கிறாங்க. 10 ரூபாய் வளையல் வாங்கி போட்டா அதுக்கு ஒரு கேள்வி. ஒரு ஸ்லேடு வாங்க கூடாது 5 ரூபாய். என்னத்துக்கு கிளிப்? கிள வயசுல நீ எதுக்கு பாய்கிராஸ் ரோடு போய் கிளிப் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு அப்படியே அன்னி கொண்டு ஜாதி ஜானங்கிட்ட தான் பேச வேணாம். உன்னால வந்து நான் யாருக்கிட்ட எங்க வீட்டுல பேசினா உனக்கு பிரச்சனை வரும்ட்டு உன்னால 6 வருஷத்துக்கு உன் கால் அடியில செருப்பா இருந்தேன் நானு. ஏன் இருந்தீங்க? நீங்க தான் சொல்றீங்க அவர் சம்பாதிச்சு கொடுக்கல, அவருக்கு வேற பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படியே அவரோட சேர்ந்து தெரியுமா மேடம், இப்படி குறை இருக்கிறதுனால நம்மளோட சாவர வரைக்கும் இருப்பாரு. நாம ஒருத்தர் தான் கெட்டு இந்த மாதிரி குடிசவராயி நம்ம பிள்ளைங்க வந்து பாசத்துக்கு ஏங்கி போய் கிடக்குதுங்க. இவர் இந்த குறை இருக்கிறதுனால நம்மளோட இருப்பாருன்னு. அப்ப அதுக்காக தான் நீங்க அவரோட இருந்தீங்க 6 வருஷம். அவருக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கணும், நான் என் உயிரை அவர் காலில் அடியில் தான் போகணும்னு தான் நான் சொல்லி இருந்தேன் மேடம். நீங்க அவரோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணீங்கல்ல? முடிவு பண்ண மேடம். அப்போ இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் மேடம். அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. எப்படி தெரியும்? ஒன்னா இருக்கும்போது அவர் வந்தப்பவே எல்லாம் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, உங்கள்ட்ட இருக்க மாட்டாரு. ஏன் உங்கள்ட்ட அப்படி சொல்றாரு? ஊர் அறிஞ்சு வந்துட்டோம்ல மேடம், தனியா வீடு வந்து அவர் வீட்டுலதான். அதுக்கு முன்னாடி அவரோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேடம். தெரியாது. தெரியாது. நீங்க சொல்லுங்க.
நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? இல்ல மேடம், இது அப்படியெல்லாம் கிடையாது. ஹெர்னி ஆபரேஷன் பண்ணது பிறகு தான் அப்படி வந்துருக்கு. இல்ல மேடம், அது அதுக்கு போய் முன்னாடி சொல்றாரு. எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா இல்ல இருந்துச்சு மேடம். மேடம். அதுக்கு முன்னாடி நீங்க சந்தோஷமா தான் சத்தியமா இருந்தீங்க. ஒரு நாள் கூட இருந்தது இல்ல மேடம். மேடம் அவர் போய் சொல்றாரு மேடம். சத்தியமா ஒரு நாள் கூட இருந்தது இல்ல மேடம். முன்னாடி இருந்து அப்படிதான் இருந்துச்சு மேடம். இல்ல மேடம், அதெல்லாம் போய் மேடம். அத ஹெர்னி ஆபரேஷன் கேரளால பண்ண, அதுக்கு பிறகுதான் இப்படி வந்திருக்குது. அதுதான் உண்மை. 100 இதுக்கு பிறகு இது ரெண்டு பிள்ளைங்க வதவும் சத்தியமா போய் சொல்றாரு மேடம். வந்ததுல இருந்து அப்படிதான் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது மேடம். அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா? எனக்கு அது பிரச்சனையே இல்ல மேடம். அது பிரச்சனையா நினைச்சிருந்தா நான் என்னைக்கோ வந்து நின்றுப்பேன் இந்த மாதிரி இடம் எல்லாம் தேடி. எனக்கு அது பிரச்சனை இல்ல. எனக்கு தேவை 2 பிள்ளைங்க நல்லா நிம்மதியா படிக்கணும். சரி, உங்க அக்கா வச்சிருக்காங்கல்ல ஒரு கடை, யாரு பேர்ல இருக்கு? ஏன் பேர்? அது அவங்க பேர்ல. கடையில யார் இந்த சங்கத்துல என்ன சொன்னாங்க, யார் வேணா நிப்பாங்க, அவங்க பேர் தான் எழுத முடியும். அப்படியெல்லாம் கிடையாது. அவன் பேர்ல எனக்கு எது ஐடி கொடுக்கணும்? ஐடி கொடுத்து சும்மா கொடுத்த ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்து ஐடி கொடுத்து வச்சிருக்கேன் மேடம். இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு போலீஸ் சொல்லுது இது என் கடை கிடையாது, என் அக்கா கடை, இவனுக்கு கடை கொடுக்க கூடாது. அந்த ஒரு எண்ணத்தால உனக்கு 3 கடை இருக்குல்ல? 2 கடை. 3 கடை. 2 கடை இருக்கு. 3 கடை. இதையும் சேர்த்து 3 கடை. ஒரு கடை அவருக்கு கொடுத்துரு. எந்த இல்ல மேடம். அப்போ உங்ககிட்ட இருக்கிறது கடை அவருக்கு கொடுத்துரு. அது எப்படி கொடுங்க மேடம்? எங்க வீட்டுக்காரன் வந்து என் பிள்ளைங்களுக்கு கொடுத்த கடை மேடம். அது மட்டும் வீட்டுக்காரரா? அப்ப இவர் யாரு மேடம்? அதுதான் நீ இருந்து குடும்பம் பண்ண மாட்டியா? உனக்கு பணம் பைத்தியம் பிடிச்சு போய் நீ தெரியும் போது நான் என்ன பண்ண மேடம்? இப்ப தெரியறதா எங்க வீட்டுக்காரர்னு? ஆமா, அவங்க பிள்ளைங்களுக்கு அவர் கொடுத்துட்டு போனது. ஏன் விட்டுட்டு இவரோட இருந்தா அப்புறம் 6 வருஷம் இன்னைக்கு இந்த நடுத்தருலயே விட்டு போறியா? நான் உன்னை நம்பி இருந்தேன். யாருமா நடுவுத்தரல இருக்கறாங்க? அவங்களா நீங்களா? அம்மா கிட்ட பேசல, அண்ணன் கிட்ட பேசல, கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் பேச உள்ள. செல்வி ஏன் வச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டு நிர்வாகியா விட்ட. செல்வி யாரு நடுவுத்தர? சொல்லுங்க. இந்த போலீஸ்ல எழுதி கொடுத்தல, அதுக்கு பிறகு வந்து 10,000 தர ஊரோட விட்டு ஊரு சென்னை விட்டு ஓடி போயிடு, இல்ல வச்சா எங்க ஜாதிக்கார அடிச்சு எனக்கு பொறுப்பு கிடையாது சொல்லி ஆளை விட்டு அமிச்சு என்கிட்ட சொல்லிச்சு. இப்ப வந்து அவங்க தான் தெருவுல நிக்கிறாங்க, நீங்க இல்லம்மா. அதுக்கு இல்ல மேடம், நான் பல உங்களுக்கு பசங்க இது பாருங்கம்மா, உங்க பசங்க 2 பேரும் பெரியவங்க ஆயிட்டாங்க. பெரிய பையன் இந்த 11th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. உங்களுக்கு செட்டில் ஆயிட்டீங்க, லைஃப்ல வீடு வாங்கிட்டீங்க, கிடையாது. இப்படி அவரை வந்து நடுத்தருவுல நிறுத்தாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. நான் ஒண்ணுமே சொல்லியே மேடம். அந்த 60,000 ரூபாய் வீடு வேணா கூட எடுத்து சொல்ல, நான் என்ன பண்ண முடியும் மேடம்? அதுக்கு மேல என்கிட்ட என்ன இருக்குது? இப்ப இவர் என்ன பண்ணுவாரு சொல்லுமா? தூரம் கூட்டிட்டு இவ்வளவு நாள் 6 வருஷம் உங்க கூட இருந்துட்டு இப்ப அவர் அவ வாழ்க்கையை எப்படி முன்னுக்கு கொண்டு போவாரு சொல்லு? இப்ப என்ன பண்ணுவார் அவர்? ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ண முடியும். என்கிட்ட கேட்டா என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல மேடம். அது பாருங்க, ஒருத்தருக்கு மரியாதை இல்லாம நீங்க ஒன்னா வாழறதுல அர்த்தம் இருக்கா? சரி மேடம், நான் என்ன சொல்ல செய்யுங்க, நான் எனக்கு சாப்பிடணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சாப்பிடணும், அதுக்கு சொல்லுங்க. எல்லாம் நீயே வச்சிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? நான் என்ன பண்ண மேடம்? என் கையில ஒண்ணுமே இல்ல. அந்த இருக்கிறதே 2 கடை வீடு தான் இருக்குது, வேற எதுவுமே இல்ல மேடம். வீடுனா என்ன, அது நம்ம பெரிய வீடா என்ன? ஒரு 2 பேர் குடும்பம் பண்ற அளவு கூட அந்த வீடு இல்ல. 2 வீடு வச்சிருக்கீங்கல்ல? ஒரு வீட்டுல நாங்க பசங்க இருக்குது, ஒரு வீட்டுல அது கெனால் சீட்ல சின்னதா வீடு. இன்னொரு ஒரு வீடு அவருக்கு கொடுத்துட்டு அவருதான் வேணான்ட்டு எழுதி குடுத்துட்டாரு மேடம். அது நான் இவ்வளவு காலம் இவ கூட இருந்த மேடம். பின்னாடி உட்கார்ந்து முன்னாடி எல்லாம் வீசி கொடுக்கறாங்க. வீடியோ எல்லாம் இது கையெழுத்து போட சொன்னா நான் கையெழுத்து போட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு கடை வேணும் மேடம், படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளவுதான். இது மட்டும் தான் கேக்குறேன். இல்ல அவரு வரும்போதே கை வீசின்னு வந்தாரு, பல லட்சம் ரூபாய் சாப்பிட்டாரு, ஒண்ணுமே இல்லன்றாரு. இதுக்கு மேல ஒரு சாப்பிடறதுக்கு இடமும் படுக்கிறதுக்கு இது கேட்டா நான் எங்க போனேன் மேடம்? 2 கடை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த கடை. நாளைக்கு அவர்கிட்ட நான் பதில் சொல்லணும் இல்லையா? திடீர்னு ஏன் மேடம் பசங்க பெருசா ஆயிடுச்சுங்களே, அவங்க கேட்பாங்கல்ல, எழுதி வக்கீல் மூலியமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க மேடம். 6 வருஷம் வரை கூட இருக்கும்போது அது தெரியலையாமா? நான் தான் சொல்லிட்டேன், அதுக்கு பதிலா எவ்வளவோ செய்தேன் மேடம். அவரு இல்ல பல லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் மேடம். பல லட்சம் ரூபாய் நேர்களே நம்ம பேசி பார்த்தோம். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம எதுவுமே ஃபைட் பண்ண முடியல. அவர் சொல்ற 6 வருஷம் அவரோட வாழ்ந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அவர் தேவையில்லை, அதனால வேண்டாம் சொல்றாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு புரியணும். அது உலகால 6 வருஷம் இருந்த ஒரு வேலைக்காரர் இருந்தா அந்த வேலைக்காரனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பான். அந்த மரியாதை போல இல்லாம தான் பேசுறேன். அன்னைக்கே யோசிச்சிருக்கேன், ஒரு கடை கொடு, அது கொடுக்க மாட்டேது. இல்ல 2 வருஷம் கடை போட்டுட்டு திட்டம் வாங்கிக்க சொல்லி அதங்க செய்ய சொல்லி அதை அது சம்பாதிச்சு ஒரு 30,000 இப்படி நீங்க கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒண்ணு இல்லைன்னா தைரியமா இங்க இருந்து எப்படி இப்போ ஒண்ணுமே இல்லாம வந்தோம்னு நினைச்சுன்னு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிங்க. இதே ஒரு பொண்ணா இருந்தாலும் நான் அதான் சொல்லுவேன். இப்படி கெஞ்சிட்டு இருக்காதீங்க அவங்க கிட்ட. ரோட்ல படுத்துக்கலாம், நீங்க ஆம்பளை தானே, பீச்சில் தான் படுக்கிறேன். அப்புறம் என்ன, வாழ்ந்து காமிங்க. ஒண்ணு இல்லைன்னா இங்கேயே இருந்து இதே இடத்துல இருந்து 5 கடை வாங்கி காமிங்க. அப்ப வருவாங்க அவங்க உங்க பின்னாடி.
இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, என் வீட்டுக்காரர் கொடுத்துட்டு போனாருன்னு. இப்ப என் வீட்டுக்காரர்னு வார்த்தை வருது இல்ல, அதே மாதிரி வரும். இதே என்ன வச்சு ஒரு வீடு வாங்கல, அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு இன்னமா அதை பத்தி பேசக்கூடாது சினேஷ். அந்த பிள்ளைங்களுக்காக அதை கொடுத்தேன் வச்சுங்க. நீங்க உங்க அந்த பிள்ளைங்க மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கல்ல, அவங்கள மறந்துடுங்க, செல்வியை மறந்துடுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்னோ செஞ்சேன்னு வச்சுங்க. நீங்க சம்பாதிச்சு கொடுத்திருந்தாலும் 6 வருஷம் நீங்க சம்பாதிச்சு கொடுத்திருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னு நினைச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்கள பிடிக்கிறது, அவங்க மேல பாசம் வச்சிருக்கீங்க. அந்த சாப்டர் க்ளோஸ்ட். இத பாருமா, அவர் வந்து பீச்ல வியாபாரம் பண்ணுவாரு, அவரோட வாழ்க்கை அவர் பார்த்துப்பாரு. தேவையில்லாம கட்சிக்காரல வச்சு மிரட்டுறது, அதெல்லாம் அந்த பழக்கம் உங்க ஆளுங்களை வச்சு மிரட்டுறது வழக்கெல்லாம் இருக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் அவரோட நாங்க இருப்போம், அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நான் சினேஷ், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க, நாங்க பண்றோம். சரியா? ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா உழைக்கணும், கஷ்டப்படணும். உழைக்கணும். உங்களுக்கு வேண்டால, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இன்னமா உங்ககிட்ட இருக்கிறது சொத்தை நீங்க அவங்களுக்கு எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. எதுவும் பேச்ச அங்க போட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல. சரிம்மா, நீங்க வச்சுங்க. ஆனா அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டேன். நிச்சயமா நம்பலாமா நான் உங்களை? சத்தியமா மேடம். சரி, வரவே நீங்க உங்க வாழ்க்கைய பாத்துங்க சினேஷ். உங்களுக்கு ஆயுசு கட்டி சுனாமியே பாத்துட்டீங்க. So let us wish him all the very best. 6 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சென்னையில வேலை தேடி வராரு. ஒரு குடும்பத்தோட பழக்கம் ஆறுது. அங்க ஒரு தப்பான தொடர்பு ஏற்படுறது. அது தப்போ சரியோ, அவங்க அதுக்கப்புறம் 6 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவர் எப்படி வந்தாரோ எதுவுமே இல்லாம அதே இடத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. திருமணமா இருந்தா பெரியவங்க பார்த்து முறைப்படி பண்ணி வச்சிருந்தா நம்ம தட்டி கேட்கலாம். இல்ல, அது ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஏற்பாடு. ஸோ நம்மளால தட்டி கேட்க முடியல. ஆனா அவரோட கஷ்டம் நமக்கு புரியுது. ஏன்னா ஊருக்கு திரும்பியும் போக முடியாது. ஏற்கனவே அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கு. இப்படி வந்து அவர் கல்யாணம் ஆன ஒரு லேடியோட வந்து இருக்காரு, பசங்க எல்லாம் இருக்கு, அதுல வந்து அவங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கு. ஸோ ஊருக்கு திரும்பி போக முடியாது. ஆனா இங்க கூட ஜாதி ஜனம் யாரும் இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணறதுக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. 2 பேருமா சேர்ந்து சம்பாதிச்சதை எதையுமே அவங்க பங்கு போட்டுக்கிறதுக்கு விரும்பல. அவங்களுக்கு அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஆனா நம்ம அப்படி விட்டுட முடியாது இல்லையா? அவர் எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தா என்ன, கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், சென்னையை நம்பி வந்திருக்காரு. நம்ம சொல்வதெல்லாம் உண்மை குழு வந்து அவரோட இருக்கும். அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பியிருக்க, அவங்க அவரை மிரட்டக்கூடாது, தேவையில்லாம தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். இனிமே அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்புவோம். ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்